ஐயா, இந்த வீட்டுக்கு வாரிசு உண்டாயிருக்கு. சிவா அண்ணா கொடுங்கண்ணே. இந்த நன்றிங்க ஐயா. அந்த குழந்தைய கையில வாங்கின நேரம் நமக்கு நமக்கு இவ்வளவு நல்லது நடக்குதுங்க. ஆமா ஜானகி, அந்த குழந்தைக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவ பிறந்த நேரம் நம்மளையும் அப்பா அம்மா ஆக்கிட்டா. ரொம்ப சந்தோஷம். ஏய், ஏய், அண்ணா சிவா அண்ணா அம்மாவை பத்திரமா வீட்டுல விட்டு வா. சரிண்ணே. வாங்கம்மா வாங்க. வரமா உட பாத்துக்க. ரொம்ப நன்றிம்மா. வரையா. ரொம்ப நன்றி. நான் அம்மாவாக போறேன். வந்துட்டீங்களா? இங்க பாருங்க கிஷோர், நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்தாங்க. உன்ன மாதிரியே தான் இருக்கா. சாரிம்மா, டெலிவரி அப்போ உன் பக்கத்துல இருக்க முடியாம போயிடுச்சு. இல்ல பரவாயில்லைங்க, நீங்க தான் ஜெனரேட்டர் எடுத்துட்டு வர போயிருந்தீங்கல்ல. என்ன பிரயோஜனம்? அதான் ஜெனரேட்டர் வந்து எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, இந்த ஜெனரேட்டர் எப்படி வந்தது? எங்க இருந்து வந்துச்சு? ஜானகி அக்கா வீட்ல இருந்து வந்துச்சு. என்னது? அவங்க வீட்ல இருந்தா? ம். என்னால நம்பவே முடியல சந்தியா. என்னாலையும் தாங்க இதை நம்பவே முடியல. நடந்ததெல்லாம் அப்படியே ஒரு கனவு மாதிரி இருக்கு. நான் வருவாங்கன்னு சொன்ன மாதிரியே அவங்க வந்தாங்க பாத்தீங்களா? ம். நம்ம குழந்தைய முதல்ல அவங்க கையில தான் வாங்கினாங்க. என் சத்தியத்தை நான் காப்பாத்திட்டேன். மாமாவும் வந்திருந்தாரு. சேனை வச்சு பாப்பாவை வாழ்த்திட்டு போனாங்க. கரண்ட் கட் ஆனது, நீங்க போனது எல்லாமே அவங்க வரதுக்காக தான் நடந்திருக்கு. நீ வச்ச நம்பிக்கை பழிச்சிருச்சு சந்தியா. அக்கா என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி பேர் வைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஒண்ணு நடந்துருச்சு. அடுத்து பேர் வைக்கிறதும் நடக்கணும். இதுக்கே நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. இப்போ பேரு வைக்க, அவங்கள வர வைக்க இன்னும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க போற? நாம ஆசைப்பட்டது நடக்கணும்னா அதுல வர கஷ்டங்களையும் நாம பொறுத்துக்கிட்டு போய் தானே ஆகணும். உண்மையை சொல்லணும்னா நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காதுன்னு தான் நான் போற வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். நடக்காம போனா உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம இருந்தேன். ஆனா எப்படியோ நீ நினைச்சது நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படியோ கிஷோர், என் அக்காவுக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். எனக்கு அது போதும்.
2 நாள் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். நான் இங்க வந்த வேலை முடியாம என்னால ரெஸ்ட் எடுக்க முடியாது. உன் அக்கா மாமாவையும் காணோம், உன் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் காணோம். வந்துருவாங்க, இருங்க. அதோ வந்துட்டாங்க. வந்துட்டியா? எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்படியா? திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொன்னா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆக தானே செய்யும். அதான் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன விஷயத்த சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அக்காவும் மாமாவும் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க. அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. ம். கல்யாணத்துக்கு முன்னால நான் என் அக்காவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அதை இப்ப நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அத உங்க மூலமா நடத்தி வைக்கிறதுக்கு தான் வர சொன்னேன். எனக்கு குழந்தை பிறந்தா அவங்க கையில கொடுத்து அதுக்கு பேர் வச்சு ஆசீர்வாதம் வாங்குவேன்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. இப்ப நான் போய் பேரு வைங்கன்னு சொன்னா அது நடக்காது. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சரியா பண்ணிடுங்க. ஓகேடி, இத நான் பாத்துக்கிறேன். அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்க. இந்தாங்க குழந்தை பிடிங்க. ம். நீ போ, ஞாபகம் நாங்க இருக்குல்ல? பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். வாசந்தி, வாங்க நம்ம போலாம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜககுருஹானாம் பிராப்திரஸ்தோ தீர்காயுஷ்மான் பவ தீர்கஷ்மங்கலீ பவ. வணக்கம் சார். வாங்க ஐயா, வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே அர்ச்சனை செய்யுங்க. சரிங்க. சர்வமங்கலம் மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி தேவே நாராயணி நமோச்சுதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். சககுடும்பானாம் சகல சௌபாகியம் பிராப்திரஸ்தோ தீர்காயுஷ்மான் பவ தீர்கஷ்மங்கலீ பவ. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரன்பருக்கே கணம் தரும் பொங்கோளால் அபிராமி கடற்கண்களே. வா. சந்தியா, உன்னை பார்த்தா சந்தோஷப்படுறதா கோவப்படுறதான்னு தெரியல. அதானே சொல்ல போறீங்க? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், பேசாம இருங்க ப்ளீஸ். இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்க. நானும் என் அக்காவும் பிரிஞ்சாலும் என் பொண்ணுக்கு அவங்க ஆசீர்வாதம் வேணும். நீ ஏதோ ஒரு பிளானை மனசுல வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. நடத்து. ம், வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. என்னப்பா, என்ன விஷயம்? எங்களை உங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த குழந்தைய உங்களுக்கு தெரியுங்கய்யா. என்ன சொல்றீங்க? இந்த குழந்தை பிறக்கிறப்பதான் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஜெனரேட்டர் கொடுத்து உதவுனீங்க. அதான் உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நீங்க தானே அது? ஆமாம்மா. எதுக்குப்பா பச்சை குழந்தைய தூக்கிக்கிட்டு இந்த வெயில்ல வெளியே வந்திருக்கீங்க? வீட்டுக்கு வந்திருக்கலாமே. இல்லங்கய்யா, இந்த குழந்தைய தொட்டில்ல போட்டு பேரு வைக்கலான்னு முடிவு செஞ்சோம்.
விசாரிச்சப்ப நீங்க இங்க வருவீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தோம். நீங்க தான் எங்க குழந்தைக்கு பேர் வைக்கணும். உங்களை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு பேர் வச்சு தான் திரும்பி வரணும்னு சொல்லி எனக்கு இவ உத்தரவே போட்டாயா? நான் அங்க இல்லாத நேரத்துல நீங்க செஞ்ச உதவிய எங்களால மறக்கவே முடியாதுங்கய்யா. அதனால நீங்க தான் பேர் வைக்கணும்னு பிடிவாதமா நிக்கிறா. அச்சச்சோ, என்னம்மா உனக்கு நாங்க தான் பேர் வைக்கணுமா? பேர் வைக்கணுமா? ஆ? அதுக்காக தான் இங்க வந்திருக்கியா? ஜானகி, ஆ? என்ன பேர் வைக்கலாம்? ஐயோ, சட்டுன்னு கேட்டா எனக்கு எந்த பேரும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. ஆ, ஜானகி, இந்த குழந்தைய நம்ம கையில வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீ கர்ப்பமான. நம்ம வீட்ல நல்லது நடந்துச்சு. ம், இவளுக்கு இவளுக்கு மாயான பேர் வைக்கலாம். இளவரசி மாதிரி வாழ்வா. மாயா. ஆமாங்க, மாயமா. நம்ம பின்னாடியே வந்த இவளுக்கு மாயாங்கிற பேரே வச்சிடலாம். ஆ. நல்லா இருக்கு. அப்போ அதையே வச்சிடலாம். ம்? மாயா, மாயா, மாயா. கடவுளே, பேரு நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? மாயா குட்டி, சரி, நம்ம அப்புறம் பாப்போம். இப்ப நீங்க அம்மா கிட்ட போறீங்களா? ஆ? சிரிக்கிறா. ஆ. ஆ, ஜானகி, என்னங்க? ஒரு நிமிஷம். நம்ம வீட்டுக்கு நல்லது செஞ்ச குழந்தைக்கு நாம ஏதாவது செய்யணும்ல. பெண் குழந்தை பிறந்தா அந்த குடும்பம் விருத்தி அடையும் சொல்லுவாங்க. அதோட ஆரம்பமா இது இருக்கட்டும். சகல சௌபாகியங்களும் இவளுக்கு வாழ்நாள் முழுக்க கிடைக்கட்டும். அம்மா கிட்ட போறீங்களா? என்னங்க? ம். ஆ, ஏய். என்னம்மா? மாயாவுக்கு உங்களை விட்டு போக மனசில்ல போலமா. மாயா, இப்போ நீ உங்க அம்மா கிட்ட போறியா? பெரிய ஆளானதுக்கு அப்புறமா என்கிட்ட வா. ஆ? சரி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேம்மா. ம். அப்ப நாங்க வரோங்கய்யா. வரோங்கய்யா. வரங்கய்யா. வா. ஆ. வா. வா ஜானகி, வா.
ஜானகி பாத்து. என்ன என்ன ஜானகி, பின்னாடியே பார்த்துட்டு நடந்தா எப்படி? என்னன்னு தெரியலங்க, மாயாவ என்னால பிரிய முடியல. ஏதோ ஒண்ணு என்ன அவகிட்ட இழுக்குது. குழந்தை பிறந்ததும் நீதானே ஜானகி முதல்ல கையில வாங்கின. நீதானே அவளுக்கு சேனை வச்சு விட்ட. நீதானே அவளுக்கு பேரும் வச்ச. அதான் உன் குழந்தை மாதிரி உனக்கு தோணுது. ஏங்க, நீங்க செயினை போடுவீங்கன்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஏன்னு தெரியல, அவளுக்கு அந்த செயினை போடணும்னு திடீர்னு ஒரு எண்ணம் தோணுச்சு, போட்டு விட்டேன். நம்மள பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம 2 பேரையும் அவ புடிச்சுக்கிட்டாளே. மாயாங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி அவ மாயக்காரியா இருப்பா போல. சரி வா. இந்தா, உன் குழந்தைக்கு மாயான்னு பேர் வச்சிருக்காங்க. மாயா, மாயா குட்டி, மாயா. மாயா மாயா மாயா. மாயா குட்டி, யார் உனக்கு பேரு வச்சது? உங்க பெரியம்மா வச்சாங்களா? வில்லேஜ்ல இருக்காங்களே, ஏதாவது கிராமத்து பேரா வச்சிட போறாங்களோன்னு பார்த்தா நல்ல மாடர்னா மாயான்னு வச்சுட்டாங்களே. மாயாங்கிறது பக்க கிராமத்து பேரு. அமெரிக்கால சரியான மாடர்ன் பேர் தான் அது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நேம். எப்படியோ நான் என் அக்காவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேன். என் மனசு ஃபுல்லா சந்தோஷமா இருக்குங்க. 2 பேருமே ரொம்ப நல்ல மனசுக்காரங்களா இருக்காங்க. அவங்கள மாதிரி ஒருத்தவங்கள நம்ம பார்க்கவே முடியாது. ஆமா, நீங்க ஏன் இப்படி பயந்து ஒளிஞ்செல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒரு பெரிய கதை. இன்னொரு நாள் ஃப்ரீயா வாங்க, அப்ப சொல்றேன். சரி சந்தியா, அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதெல்லாம் என்ன உதவின்னு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஓகேங்க, நாங்க கிளம்புறோம். அடுத்த முறை வரப்ப நம்ம மீட் பண்ணுவோம். வரங்க, வரோம். சந்தியா, உன் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தோணுது, நாம ஏன் இப்படி பயந்து பயந்து இருக்கணும்? பேசாம நீ வா, நாம நேர்லயே போய் நிக்கலாம். திட்டினா வாங்கிக்கலாம், துரத்துனா கிளம்பிடுவோம். அட்லீஸ்ட் தைரியமா சொல்லிட்டோனாவது இருக்கும்ல. வேண்டாம் கிஷோர், இத வச்சு அத முடிவு பண்ணாதீங்க. இது யாருக்கோ செய்யற உதவி. உதவி செய்யறது அவங்க 2 பேரோட குணம். எத்தனை பேர் வந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம செஞ்சது அவங்கள பொறுத்த வரைக்கும் துரோகம். என்னதான் அக்காவுக்கு என் மேல பாசம் இருந்தாலும் நம்மள அவங்க மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கிறவங்களா இருந்திருந்தா நான் பண்ண கால்ல ஒரு காலாவது எடுத்து பேசியிருப்பாங்க. நாம ஒண்ணு செய்யறதுக்கான நேரம் இது இல்ல. ஆனா ஒண்ணு சேருவோம், அதுக்கான காலமும் வரும். இப்போ நாம ஏதாவது பண்ணி அது தப்பா போனா இனி காலத்துக்கும் நம்ம சேர முடியாம போயிடும். அதனால அவசரப்பட வேண்டாம். வந்த வேலை முடிஞ்சதா அந்த சந்தோஷத்தோடய ஊருக்கு கிளம்பலாம். நீ சொல்றதும் சரிதான் சந்தியா. வா போலாம், வா.
சொன்ன மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேத்தின மாதிரி நானும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவேன் பெரியம்மா. என்ன நீங்க நம்பலாம்.